ஆரம்பத்தில் எனக்கு முடி கொஞ்சம் தான் கொட்டுச்சு. ஆனால் போக போக கை வச்சாலே முடி கையோட வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு நிறைய தேடினேன். ஆனால் என்னோட முடி கொட்டுறதுக்கு ஒரு தீர்வே இல்லை. அப்படின்ற மாதிரி முழி பிதுங்கி நின்னீங்கன்னா நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. வெல்கம் டு ஹெல்த் அண்ட் பியூட்டி வேர்ல்ட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. நமக்கு முடி கொட்டின இடத்துல புதிய முடியை வளர வைக்கிறது எப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் வந்து சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எந்த அரிசினாலும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். கூடவே நல்ல 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ரைஸை நீங்கள் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. டைரெக்டாக சேர்த்துட்டு அது கூடவே தண்ணியும் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து இரண்டாவதாக சேர்க்குறது க்ரீன் டீ பேக் தான் ஒன்று சேர்க்க போகிறேன். க்ரீன் டீ லீஃப் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் அப்படியே கூட வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பேக்கை அந்த வாட்டரில் அப்படியே டிப் பண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் நேரம் அந்த வாட்டர்லேயே வச்சுருப்போம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வரும் பார்த்திங்களா, அந்த சமயம் வரைக்கும் இந்த க்ரீன் டீ பேக் அதிலே வந்து இருக்கட்டும். ஹேர் ஃபால் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, ஹேரில் வந்து ஸ்ட்ரென்த்தே கிடையாது, ஹேர் தொட்டாலே கை வச்சாலே அப்படியே கையோடு வந்துடுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரைஸ் வாட்டரை தினமும் உங்கள் ஹேருக்கு வந்து கொடுக்கலாம். அப்படி பண்ணும்போது நம்மளோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஹேர் க்ரோத்தும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோத் ஆகும். ஹேர் முக்கியமாக வந்து ஃபால் ஆகாது. ஹேர் தொட்டாலே கை வச்சாலே வருதுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. ரைஸ் வாட்டர் நம்மளோட ஹேருக்கு ரொம்ப 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 நல்லது, தேவையும் கூட. முடி வந்து ரொம்ப மெலிசாக இருக்குது, அங்கங்கே தான் எனக்கு முடி கால்கள் இருக்குது, நிறைய கேப் இருக்குது என்னோடய மண்டையில் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ரைஸ் வாட்டரை வந்து தினமும் பயன்படுத்துங்க. அதை வந்து உங்கள் ஹேருக்கு ஒரு சீரமாக வந்து பயன்படுத்துங்க. ஹேருக்கு ஒரு டானிக்காக கூட வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தலாம். இது எல்லாமே நம்மளோட ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் ஃபால் ஆக விடாமல் தடுத்து ஹேரை நல்லா ரீக்ரோத் பண்ணுறதுக்கான வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா செய்யும். இப்போது வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வரப்போகுது. இந்த சமயத்தில் நான் வந்து இந்த டீ பேக்கை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் பக்கம் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுப்போம். ஒரு 5 நிமிஷம் பக்கம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் பாயில் வந்து ஆகிருக்கும். நமக்கு ரைஸ் வந்து பெருசாக தேவைப்படாது. இந்த வாட்டர் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படும். தண்ணியோட கலர் வந்து பாருங்கள், நல்ல ஒரு வெந்தய கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு கலருக்கு மாறி இருக்கும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா தினமும் நீங்கள் வந்து பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே உங்கள் ஹேரில் வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் பயன்படுத்த போகிற ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஹேருக்கு வந்து பயன்படுத்தலாம். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வடிகட்டி தனியாக ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பொருள் மட்டும் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னா எண்ணெய் தான். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேஸ்டர் ஆயில் தான் சேர்க்குறேன். அதாவது விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எண்ணெய் தான் சேர்க்குறேன். இந்த விளக்கெண்ணெயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். ஹேரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ண வைக்கும். ஹேர் ஃபால் இருக்காது. தலையில் அந்த எரிச்சல், டேண்ட்ரஃப் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்காது. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கேஸ்டர் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய தேங்காய் எண்ணெய் இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஆலிவ் ஆயில் கூட வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம இதை ஹேரில் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, இதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். தினமும் வந்து பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இதை நீங்கள் ஒரு டோனராகவோ இல்லைனா டானிக்காவோ வந்து பார்த்திங்கன்னா ஹேருக்கு வந்து கொடுக்கலாம். முக்கியமாக நம்ம ஹேர் வளரக்கூடிய இடம்னு சொல்கிற அந்த முடியோட வேர்க்கால்கள் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து கொடுங்க. அப்போ தான் அது முடிக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் வாட்டர் வந்து இருக்கும். நம்மளோட ஸ்கால்ஃபில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஜென்டலாக உங்கள் கைகளை யூஸ் பண்ணியே மசாஜ் மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஹேரை வந்து ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல் இருக்கக்கூடிய ஷாம்பு யூஸ் பண்ணிடாதீங்க. அது வந்து இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹேரை வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ மைல்டு ஷாம்பாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்மளோட சேனல்லையே ஷாம்பு கெமிக்கல் உள்ளதாக இருந்ததுன்னா அது எப்படி கெமிக்கல் ஃப்ரீயாக மாற்றி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் எல்லாமே இருக்குது. முடிஞ்சால் நான் அதுக்கான லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதை மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள்.
இந்த ஒரு ரெமடியை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் ட்ரை பண்ணலாம். ஆண்கள், பெண்கள் 2 பேருமே பயன்படுத்திக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முடி கொட்டி, அந்த இடமே சொட்டையாகிற அளவுக்கு முடி கொட்டி போயிருந்தாலும் பரவாயில்ல. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, ஹேர் வந்து ரீக்ரோத் ஆக ஆரம்பிக்கும். சிலருக்கு சீக்கிரத்திலே நடக்கலாம், சிலருக்கு லேட் ஆகலாம். என்னடா நமக்கு நடக்கலையேன்னு நினச்சி நீங்கள் கைவிட வேண்டாம். தொடர்ந்து ஒரு 6 மாதமாவது இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஹேர் க்ரோத்தும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே க்ரோத் ஆகும். நம்ம ஹேரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஹேருக்கு நல்ல ஒரு டென்சிட்டி வந்து கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரெமடி உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கும்னு சொல்லலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.